நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினமும் ஒரு ஜாதக ஆய்வினை மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஜாதகங்கள் எங்கிருந்து எடுக்கப்படுகின்றன என்று பார்த்தால் நம்ம கடவுளருள் டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கிறோம். நீங்கள் உங்கள் பெயர், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு தடவை கேட்டால் கூட போதும். நம்ம கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லுவோம். மேற்கொண்டு எனக்கு இந்த ஜாதகத்தை ஏஎல்பி ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றியினை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாங்க ஜாதக ஆய்வுக்குள் செல்லலாம். எங்கள் ஜாதக ஆய்வு உங்களுக்கு ரொம்ப பிடித்தமையால் உங்களை பொறுத்தவரையிலையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நாம் இப்போது ஒரு ஜாதக ஆய்வினை பார்க்கலாம். இவர் ஒரு பையன் 15/9/2007 பிறந்திருக்கிறாரு. 6:15 PM மாலையில் பிறந்திருக்கார். திருச்சியில் பிறந்திருக்கார். இந்த பையன் கேட்குறாரு கேள்வி, என்ன படிப்பு படிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த தம்பிக்கு என்ன வயசு நடக்குது அப்படின்னா 17/7/24 17 வயசு 16 வயசு முடிஞ்சு 17 வயசு நடந்துகிட்ருக்கு. நல்லா கேட்க வேண்டிய நேரம் கரெக்டாக கேட்குறார். இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ரிஷபத்தில், சுக்கிர பகவான் கடகத்தில், சூரியன் சனி கேது சிம்மத்தில், புத பகவான் உங்களுக்கு கன்னியில், சந்திர பகவான் துலாத்தில், குரு பகவான் விருச்சிகத்தில், ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார்கள். பிறப்பு லக்னம் என்பது கும்ப லக்னமாக வருகிறது. இப்பொழுது வயதின் லக்னம், வளரும் லக்னம், ஏழ்பி லக்னம் மேஷம். இந்த மேஷம் 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி ஏழ்பி லக்னாதிபதி இருக்கலாமா? 2ஆம் இடம் கல்வி ஸ்தானம். அப்போ லக்னாதிபதியே போய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ அவர் படிப்புக்கு அதற்கான கேள்வி சரியான கேள்வி தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கல்வி அப்படின்னு சொன்னாலே 2ஆம் இடத்தை தான் நம்ம பார்க்கணும். 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல நல்ல நிலையில் தான் இருக்கார். மொத்தத்தில் பார்க்கும்போது இவர் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்குறார். முதல்ல இந்த ஏஎல்பி லக்னம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஜனவரி 20 அதிலிருந்து 2028 வரைக்கும் 10 ஆண்டு காலம் இந்த லக்னம் தான் இயங்கும். அப்போ 10 ஆண்டு காலம் இவருடைய கல்வி, இவருடைய வேலை வாய்ப்பு இது எல்லாமே இதில் தான் அடங்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு. இங்கே அஸ்வினி 4 பாதம் முடிஞ்சு இப்போ பரணி 2ஆம் பாதம் போயிட்டுருக்கு. இந்த பரணியினுடைய அதிபதி சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்துல தான் இருக்கார், நல்ல இடத்துல தான் இருக்கார். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் இந்த செவ்வாய் பொறுத்தவரையிலையும் லக்னாதிபதி செவ்வாய் 2லிருந்து 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். சனி 5ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானை பார்க்குறார். இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறார். ஸோ சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது. அப்போது இவர் பொறுத்தவரையிலையும் ஒரு டிப்ளமாவோ இல்லை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரு அப்படி ஏதாவது படிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல அவருடைய முயற்சி பாருங்கள். 3ஆம் இடத்து அதிபதி நல்லா தான் இருக்கார். இந்த ராகு பொறுத்தவரையிலையும் ஏஎல்பிக்கு 11 இருக்கார். அதனால் இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு 5 அதாவது 9 இருக்கார். ஸோ அதை பார்க்கும்போது இவர் முயற்சியும் பண்ணுறார். அப்போ நல்ல முயற்சி இருந்ததுன்னு சொன்னால் மெடிசனே படிக்கலாம். முதல் சாய்ஸு மெடிசன் படிக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா செவ்வாய் சனி இது இருக்கிறதால. ஸோ இந்த படிப்பு இவர் நல்லா படிப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக அவர் சாதிப்பார், படிக்க முடியும். ஏன்னா 2018 28 வரைக்கும் இந்த லக்னம் தான் இயங்குது. இந்த 2ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் பார்வை பாருங்கள், எங்கே பார்க்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடம், அதுக்கப்புறம்
இங்கே 2ஆம் இடத்தையும் பார்க்குறார், ஏஎல்பிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறார், கல்வி ஸ்தானத்தையும். அப்போது கண்டிப்பாக ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை, சாதிக்கக்கூடிய ஒரு நிலை. மெடிசனே படிக்கலாம், இல்லைன்னா பிஇ அல்லது பிஇக்கு ஈக்குவலண்ட்டாக மெக்கானிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது படிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. நன்றி, வாழ்க வளம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.